ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு சொல்ல போகிற மூவியில் உங்கள் எல்லாருக்குமே ஜோக்கர்னா கண்டிப்பாக தெரியும். இந்த ஜோக்கரை நீங்கள் பார்த்த வரைக்கும் வில்லனாக காமிச்சிருப்பாங்க, கோஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க, ஏன் நல்லவனா கூட காமிச்சிருப்பாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்க படத்தில் ஒரு மான்ஸ்டராக காமிச்சிருக்காங்க. அதுவும் சந்திரமுகி படத்தில் எப்படி சலங்கை மாட்டணும்னு சந்திரமுகியாக மாறுதலோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பழைய வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு ஜோக்கர் சூட்டு கிடைக்கும். அந்த சூட்டை மாட்டினோடனே நம்ம ஹீரோ அந்த ஜோக்கராகவே மாற ஆரம்பிக்காரு. அதுக்கு இடையில அந்த சூட்டை பற்றின சில உண்மையெல்லாம் தெரிய வருது. அந்த சூட்டில் இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வருது மீதி ஸ்டோரி. இந்த மூவியோட பேரு த கிளவுன் 2014ல வந்திருக்கு. வாங்க இப்பமே அந்த ஜோக்கரை பத்தி பாத்திரலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல 7 வயசு சின்ன பையனான ஜாக்குக்கு அவனோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காண்டி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாக் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட பையன் தான். இப்போ ஒருத்தவங்களை காமிக்காங்க. இவங்களோட பேர் தான் கேல். பக்கத்துல இருக்கிறது தான் கேலோட அப்பா. அவரோட பேரு மார்டின். அப்புன்னு பார்த்து கேலுக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா ஜாக்குக்கு ஜோக்கர்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால ஒருத்தனை ஜோக்கர் வேஷம் போட்டு கூட்டிருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஆளு வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஒருத்தனை காமிக்காங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. இவரோட பேரு கேண்டோட வேலையை அவர் கம்பெனில கொடுத்த சில வீடுகள் எல்லாத்தையும் இவர் தான் சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுல ஒரு வீட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருன்னா கேல் தான் பண்ணியிருக்காங்க. கேல் இன்னைக்கு பார்ட்டிக்கு வரதா இருந்த ஜோக்கர் யாருமே இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேக் ரொம்பவே வருத்தப்படுவான். அவனுக்கு ஜோக்கர்னா ரொம்பவே பிடிக்கும். இதை பத்தி கேண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் கேண்ட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால போனை வச்சுட்டு பக்கத்துல இருக்க ரூம்ல குப்பை மாதிரி துணிகளா இருக்கு. அந்த துணிகள்ல இருந்து ஜோக்கர் ட்ரெஸ் எதுவும் கிடைக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல சிலதை எடுத்து போட்டு பாக்காரு. ஆனா ஜோக்கர் மாதிரியே தெரில. அப்படி கண்ணாடியில பார்க்கும்போது பின்னாடி ஒரு பழைய ட்ரங்க் பெட்டி ஒன்று இருக்கு. அதை திறந்து பார்க்காரு. அப்படியே எங்க கட் ஆகுது. ஜேக்கையும் கேலையும் காமிக்காங்க. கேள்கிட்ட ஜேக் என்னோட பிறந்த நாளைக்கு ஜோக்கரே வரலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதே நேரம் பின்னாடி ஜோக்கர் வேஷம் போட்டுட்டு யாரோ வந்திருக்காங்க. இது யாருன்னா கேண்ட் தான் வந்திருக்காரு. அந்த ட்ரங்க் பெட்டியில ஒரு ஜோக்கர் சூட்டு கிடைச்சிருக்கும். அதை போட்டுட்டு தான் அங்க வந்திருக்காரு. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. ஜேக் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதனால கேண்ட் அவரை தூக்கி கொண்டு போய் ரூம்ல கொண்டு விட்டுட்டு வராரு. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த நாயை வெளில பத்தி விட்டுட்டு கேண்ட் சோபால வந்து உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அவரும் அசந்து போய் தூங்கிடுறாரு. அப்படியே அன்னைக்கு பொழுது விடியுது. கேண்ட் இன்னும் அந்த ஜோக்கர் ட்ரெஸ்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜேக்கை வந்து ஸ்கூல்ல கொண்டு விட சொல்றாங்க கேள். அதே நேரம் கேள் எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா கேண்ட் அவரோட முகத்தை கழுவி பார்க்காரு. அந்த சாயமே போக மாட்டேக்கு. ஜேக்குக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. அதனால வேற வழியே இல்லாம அந்த ஜோக்கர் ட்ரெஸ்ஸை மறைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறமா ஜேக்கை ஸ்கூல்ல விட்டுட்டு அவர் அங்க இருந்து சேல்ஸுக்கு வச்சிருந்த இன்னொரு வீட்டுக்கு வராரு. இந்த வீட்டுல சில சரி செய்த வேலை இருக்கு. அதனால ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இவர் அந்த ஜோக்கர் ட்ரெஸ்ல பார்த்த உடனே யாருன்னே அடையாளம் தெரியல. அதுக்கப்புறமா கேண்ட் நான் அவரை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ள வராங்க. அதே நேரம் இந்த ட்ரெஸ் எப்படியாட்டு கழுத்தணும்னு சொல்லி அந்த வீட்டோட பாத்ரூம்குள்ள வராரு. வந்து ஒரு கத்தி எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கணும்னு பாக்காரு. ஆனா அவரை கையை கிழிச்சு விடுறாரு. இதனால பக்கத்துல இருந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவர் கையை கட்டிட்டு வெளில திரும்பவும் வந்து பக்கத்துல ஒரு ட்ரில் மிஷின்ல கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரில் மிஷினை எடுத்து ஜோக்கர் ட்ரெஸ் எப்படியாட்டு அறுத்து எடுத்துடலாம்னு சொல்லி பாக்காரு. ஆனா அந்த ட்ரில் மிஷின்ல இருக்க கத்தி 2 துண்டா உடஞ்சி போகுது. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ நைட்டு வீட்டுல காமிக்காங்க. கேல் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் கேண்ட் வந்து இன்னும் வீட்டுக்கே வர காணும். அதனால வெளில ஏதோ சத்தம் கேட்குன்னு கேல் போய் பார்க்க போறா. வெளில யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு திரும்பும் போது கேலோட அப்பா வந்து முன்ன வந்து நிக்காரு. அதுவும் ஜாக்குக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கதா சொல்லி. அதனால கேல் அவரை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. கொஞ்ச நேரம் ஆகுது. கேலோட அப்பா அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதே நேரம் கேண்ட கார்ல காமிக்காங்க. அந்த கேலோட அப்பா வெளில போனதுக்கு அப்புறமா கேண்ட் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே கேல் கிட்ட கேண்ட் இந்த சூட்டை பத்தி சொல்லுது. ஆனா கேல் அதை பத்தி எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறாம இதை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் பக்கத்துல அவங்களோட நாயும் உட்கார்ந்து இருக்கு. அதுக்கப்புறமா கேல் கேண்டோட முகத்துல இருக்க அப்புறம் எடுக்க பாக்கா. அப்படி மூக்குல இருக்கிறது புடுங்க பார்க்கும்போது மூக்குல இருக்கிறது வரமாட்டேங்குது. அப்படியே ஒரு வழியா மூக்குல இருக்கிறது பிச்சு எடுத்துருந்தாங்க. ஆனா முகத்துல இருக்க தோலோட சேர்ந்து வருது. கேண்ட் உடனே வழியில கத்துதான். அதே நேரம் அந்த மூக்குல இருக்கிறது கீழே விழுந்த உடனே இந்த பக்கத்துல இருந்த நாய் சாப்பிட்டுட்டு போயிருது. இந்த சத்தத்தை கேட்ட ஜாக் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வரான். அதே நேரம் கேள் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஜாக் அங்க இருந்து தூங்கதுக்கு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா உடனே கேண்ட் அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. போனதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட இதை பத்தி சொல்லுதாரு. ஆனா டாக்டர் அதெல்லாம் நம்பவே மாட்டாரு. டாக்டர் கேண்டோட காயத்துக்கு மருந்து வச்சு கெட்டு போட்டு விடுதாரு. அதுக்கப்புறமா கேண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருந்தாரு. வீட்டுல ஜாக்குக்கு வச்சிருந்த பர்த்டே கேக்கு மிச்சம் இருக்கு. அதை சாப்பிட்டுக்கிட்டு எதையா போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகுது. அவங்க வீட்டு நாய் வெறி பிடிச்ச மாதிரி குப்பை தொட்டியில எதையோ தேடிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் இப்போ கீழே காமிக்காங்க. கிச்சன்ல வந்து பார்க்கும்போது எல்லாம் சிந்தி செதறி போய் கிடக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ கேண்ட காமிக்காங்க. கேண்ட் மறுபடியும் அந்த ஜோக்கர் சூட்டு கிடைச்ச வீட்டுக்கே வராரு. அங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி இந்த வீட்டோட பழைய ஓனர் அது மட்டும் இல்லாம மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த போன்ல பேசுவாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவரே போய் பார்க்கலாம்னு சொல்லி ஆபீஸ்க்கு வராரு. இவங்க வந்து அந்த ஆபீஸ்ல இருக்க அந்த வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு
சொல்லிட்டு அங்க இருந்து ஹாலோவீன் ட்ரெஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு வராரு. இந்த ஷாப்ல இருக்க லேடி கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு இதை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்காங்க. ஆனா அந்த லேடி தெரியாதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த லேடி சூட் தயாரிக்கிற சில பேரோட டீடைல்ஸ் கொடுக்க அதுல ஒரு பேப்பர்ல அந்த வீட்டுல பார்த்த மாதிரியே கேசின்னு போட்டு எழுதியிருக்கு. அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து அந்த நம்பருக்கு போன் அடிச்சு பாக்காரு. இந்த ஆள்கிட்ட இந்த சூட்டை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆள் அந்த சூட்டை தொற்றாத எடுத்துறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேன்ட் அந்த சூட்டை போட்டுருக்கதா சொல்றாரு. அதனால அந்த ஆளு அவரால் மட்டும்தான் அந்த சூட்டை கழட்ட முடியும். அதனால ஒரு அட்ரஸ் கொடுத்து அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. கேன்ட் அந்த அட்ரஸுக்கு போறாரு. போய் பார்க்கும்போது உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் வரான். இவனோட பேர் தான் கால்சன். கால்சன் கேண்டுக்கு டீயும் பிஸ்கட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கால்சன் வேற யாரும் இல்ல, அந்த சூட்டை இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவரோட பிரதர் தான் கால்சன். கேண்ட் அந்த சூட்டை எடுத்த வீட்டுல தான் அந்த கால்சனோட பிரதர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவர் இறந்தது கூட இப்பதான் கால்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி பேசிக்கிட்டு கால்சன் ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு கேண்டு கிட்ட கொடுக்கா. புக்ல ஜோக்கரை பத்தி சில விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த ஜோக்கரை விளையாட்டுத்தனமா தான் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த காலத்துல ஜோக்கருக்கு ஒரு கொம்பு உண்டு. இந்த ஜோக்கர் குளிர்காலத்துல எல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் மயக்கி அதை தான் தன்னோட சாப்பாடா சாப்பிட்டுருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் இருந்த ஒரு கேரக்டர் காலப்போக்கில் சின்ன பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு ஜோக்கரா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் இப்போ என்கிட்ட காமிக்கிங்கன்னு சொல்லும் போது ஏன்ட்டு அங்கேயே மயங்கி விழுந்துருந்தாரு. ஏன்ட்டு இப்போ மெதுவா அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்க அந்த பக்கம் கால்சன் ஒரு கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஒரு கத்தியை தீட்டி முடிச்ச உடனே கால்சன் கேண்டோட தலையை வெட்டதுக்கு வரான். அதுல இருந்து கேண்டு தப்பிச்சிருந்தான். அதுக்கப்புறம் கால்சன் கூட சண்டை போட ஆரம்பிக்கான். அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கால்சன் கேண்டு கிட்ட சரணடைஞ்சிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல, அது சாதாரண சூட்டு கிடையாது. இந்த புக்ல சொன்னது எல்லாமே உண்மைதான். அது மட்டும் இல்லாம அந்த அரக்கனோட தோல் தான் இந்த சூட்டுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி கட் பண்ணா இப்போ கேல காமிக்காங்க. அதே நேரம் கேண்டு வீட்டுக்கு வந்துருதான். கேள் கிட்ட கேண்டு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கால்சனோட புக்கை கொடுத்து இதுல இருக்க மாதிரி நான் ஆயிரவான்னு சொல்லி அந்த பைத்தியக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க ஃபேமிலி அங்கதான் உட்காந்துருக்காங்க. கேளோட அப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்காரு. அதுக்கப்புறமா கார்ல அந்த ஆளை கையை கட்டி வாயை கட்டி உட்கார வச்சிருக்காங்க. தான் நீ கொல்ல வந்தது, சீக்கிரம் போலீஸ்ட்ட போன் அடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் கேளுக்கு பின்னாடி இருந்தவன் நீ இன்னும் ஜோக்கர் ட்ரெஸ்ஸே போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி விக்க கழட்டுன்னு சொல்லி இழுத்து பார்க்க அந்த விக்கு வர மாட்டேக்கு. அதே நேரம் கேண்டு வலி தாங்காம அவன் கையை பிடிச்சி திருக்கிதான். அதுல அவன் கையை துண்டா உடஞ்சி போகுது. இதை பார்த்தோன்னே சுத்தி இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறமா கேண்டு நீங்க போட்டா என்ன நான் போறேன்னு சொல்லி கால்சன் அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறான். பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா கேண்டு கருப்பு வெள்ளால வாந்தி எடுக்கான். அதே நேரம் கை காலெல்லாம் பெருசா வளர ஆரம்பிக்கு. இதை பார்த்தா கால்சன் அவன் கையை கட்டி இருந்த கயிறை வச்சு அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கான். இதுல கார் வேகமா ஓட்டிட்டு போறான். அதே நேரம் கால்சன் நீ அரக்கனை மாறிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கேண்டு வேகமா போய் பிரேக் அடிக்க அதுக்கப்புறமா காரை விட்டு இறங்கி வந்து கால்சன்ட்ட போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நீ அந்த அரக்கனை மாறிக்கிட்டு இருக்க உன்னை நீயே கொன்னு சொல்லி அங்கேயே மயங்கி விழுந்துருதா. இப்போ கார்ல இருந்து இறங்கி வந்த ஒருத்தன் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கேண்டு அதெல்லாம் கண்டுக்கிடாம அந்த கார்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணை பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போறான். அப்படி கட் பண்ண இப்போ கீழே காமிக்காங்க. கீழே பக்கத்துல இருந்த போலீஸ்காரரு கேண்டை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வேற எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கார்டுக்கு போன் பண்ண சொல்லி ஒரு கார்டை ஒண்ணு கையில கொடுக்காரு. அப்படியே கட் பண்ண இப்போ கீழே வீட்டுல காமிக்காங்க. கேளோட அப்பா கேள் கிட்ட தப்பா கேண்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனாலதான் கேண்டுக்கு கேளோட அப்பாவை பிடிக்காது போல. அதுக்கப்புறமா கேளோட அப்பா அங்க இருந்து கிளம்பி போறாரு. இதுக்கப்புறமா கேள் ஜாக்க தூங்க வைக்க போறாங்க. அப்போ ஜாக் இது எல்லாம் என்னோட தப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கேள் இது உன் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஆட்டுக்குள்ள சில சின்ன பசங்க கேம்ப் வந்திருக்காங்க. அதுல ஒரு பையன் தூங்க வரும்போது அவன் தட்டை கழுவாம இருந்திருப்பான். அதுல ஒருத்தன் அவன் தட்டை கழுவிட்டுவான்னு சொல்லி கொடுத்து விடுதான். இப்போ இந்த சின்ன பையன் நதிக்கரைக்கு போறான். அப்படி போகும்போது என்கிட்ட வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பையன் அவன்கிட்ட இருந்து சாக்லேட்டை கையில கொடுக்க வரான். சாக்லேட்டை வாங்க வர மாதிரி கேண்ட அவனோட கையை கடிச்சிருந்தான். அந்த சின்ன பையன் வழியில கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கேண்ட அந்த சின்ன பையனை விட்டுதான். அந்த சின்ன பையன் கத்திக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருந்தான். அப்படியே அங்க ஆகுது. இப்போ காலையிலே விடிஞ்சிருது. ஜாக்கை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுதா. அது மட்டும் இல்லாம ஜாக் கிட்ட உங்க அப்பாவை பார்த்தா டீச்சர்ட்ட சொல்லிட்டு அங்க இருந்து வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நைட்டு கொண்டு வந்த ஒரு புக் இருக்கு. அதை எடுத்து பார்க்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது கால்சன் சொன்ன எல்லா விஷயமே இதுல போட்டிருக்கு. ஆனா கேளு இதெல்லாம் நம்புத மாதிரி இல்ல. அப்படி அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் கேண்ட காமிக்காங்க. கேண்டு யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பப்ளிக் டாய்லெட்ல வந்து ஒளிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாவே அந்த ஜோக்கராவே மாறிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அந்த டாய்லெட்டுக்குள்ள ஒரு ஸ்கூல் பஸ் வந்து நிக்கி. இந்த பஸ்ல இருக்க சில பசங்க அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணாங்க. ஆனா கேண்டுக்கு அந்த சின்ன பசங்களோட சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுத மாதிரி இருக்கு. அதனால அந்த டாய்லெட்டை விட்டுட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி போறாரு. எங்க இருந்து வந்திருக்கிறோமோ அவர் சேல் பண்ண வச்சிருந்த ஒரு வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பையன் அங்க வரான். அந்த சின்ன பையன் கேண்டுகிட்ட போய் உங்களுக்கு பசிக்குதான், நீங்க ஜோக்கர் தானே, சாப்பிடறதுக்கு எதுவும் வேணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி அந்த சின்ன பையன் பேச கேண்டுக்கு உடம்புலாம் ஏதோ பண்ணுது. அதனால அந்த சின்ன பையன் கிட்ட அங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறமா அவன் ஜாக்கெட்டை கழட்டிட்டு பார்க்கான். அந்த ஜோக்கர் ட்ரெஸ் மாதிரியே தெரியல, அவன் தோல் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம கேண்டுக்கு இப்ப ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்கு. அதே நேரம் அந்த பக்கம் அந்த சின்ன பையன் மறுபடியும் வந்து நிக்கான். அது சின்ன பையன் கையில நட்ஸ் வச்சிட்டு நிக்கான். இது வேணுமான்னு சொல்லி கேட்க. ஆனா கேண்டு கதவை சாத்திக்கிட்டு திரும்பவும் உள்ளே வந்துருந்தான். இருந்தாலும் அந்த சின்ன பையன் விடாம வெளில இருந்து பேசிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் கேட்க கேண்டுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு.
அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் கேலும் ஜாக்கும் அவங்க வீட்டுல இருந்த நாயை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நாய் வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜாக் அவங்க அம்மா கிட்ட அந்த ஜோக்கரோட நோசத்தினாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லும் போது இப்பன்னு பார்த்து கேளுக்கு ஒரு போன் கால் வருது. யார் பேசுறேன்னா கேண்டு தான் பேசாரு. என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லி பேசிக்கிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா கேண்டு கால்சன் சொன்னதுதான் ரைட்டுங்கிற மாதிரி அவரு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு. இப்படி சுட்டதுக்கு அப்புறமாவும் கேண்டு சாகாம திரும்பவும் நார்மல் ஆயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நைட் ஆகுது. கேல காமிக்காங்க. கேல் கேண்டோட ஆபீஸ்ல இருந்து ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு கேல் சேல்ஸுக்கு வச்சிருந்த ஏதாட்டும் ஒரு வீட்டுல தான் கேண்டு இருப்பான்னு கெஸ் பண்ணி கேண்டு சேல்ஸ் பண்ண வச்சிருந்த வீடோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கார்ல போறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ கேண்ட காமிக்காங்க. துப்பாக்கியாலலாம் சுட்டா சாக மாட்டோம்னு தெரிஞ்ச கேன் அவன் தலையை வெட்டுத மாதிரி ஏதாட்டும் ஒரு மிஷின் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து வாங்கிட்டு வந்து 2 மிஷினை வச்சு அவன் சாகுத மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணா கேல காமிக்காங்க. கேல் ஒவ்வொரு வீடா போய் கேண்ட போய் தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ கேண்ட காமிக்காங்க. கேண்டு சாகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி ஆக்கி வச்சுட்டு சேர்ல போய் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அந்த மிஷின்ல தலையை வைக்க நேரத்துல அந்த சின்ன பையன் கதை திறந்துட்டு வந்துருதான். அதே நேரம் கேண்டு அந்த மிஷின்ல இருந்து தப்பிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த 2 மிஷினும் ஒன்னோட ஒன்னு உரசி அந்த பிளேடு துண்டா செதறுது. அதுல அந்த சின்ன பையன் இறந்து போறான். ஒரு நிமிஷம் கேளுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. உடனே அந்த பையன்கிட்ட போய் பார்க்கான். அவனோட பிளட் கொஞ்சம் கையில இருக்கு. அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கான். அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ அப்படியே வெளில காமிக்காங்க. கார்ல கேள் வந்து இறங்குதா. அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது கேண்ட் அங்கதான் இருக்கா. அதுக்கப்புறமா கேள் அந்த கதவை திறக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கேண்ட் என்னால திறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அதே நேரம் கேள் நான் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நான் வேற கர்ப்பமா இருக்கதா பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்ட உடனே கேண்ட் உள்ள இருந்து வாரான். அதுக்கப்புறமா கேள் கேண்ட பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்கா. அதே நேரம் பின்னாடி காமிக்காங்க. அந்த சின்ன பையனோட எலும்பு மட்டும் தான் இருக்கு. கேண்ட் அந்த சின்ன பையனை சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல வீட்டுக்கு போறாங்க. அங்க இருந்து 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவருமா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள வராங்க. கேண்ட் கேள்கிட்ட நீ சங்கிலி வச்சு கட்டி போட சொல்றான். அது மட்டும் இல்லாம எவ்வளவு சொன்னாலும் நீ அவுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்குதான். ஏன்னா கேண்டுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது தெரியுது. அதனாலதான் கட்டி போட சொல்றான். அதுக்கப்புறமா கேள் நான் நீ எப்படியாட்டு காப்பாத்துவான்னு சொல்லி அங்க இருந்து வெளில வரான். அதுக்கப்புறமா கேள் கேண்ட காப்பாத்துறதுக்காண்டி கேண்டு கொண்டு வந்து ஒரு புக் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் கேளுக்கு ஒண்ணு தெரிய ஆரம்பிக்கும். என்னன்னா கால்சனோட பிரதர் ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைகளுக்கான புற்றுநோய் பிரிவுல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா வேற எதாவது இருக்கான்னு சொல்லி அந்த புக்கை தட்டி பார்க்காங்க. அப்போ ஒரு போட்டோ கிடைக்கி அதுல கால்சன் அந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கூட சேர்ந்து ஜோக்கர் சூட்டை போட்டுட்டு போட்டோ எடுத்திருக்காரு. இவங்க கேள் கால்சனால அந்த சூட்டை கழட்ட முடிஞ்சு கேண்டாலையும் அந்த சூட்டை கழட்ட முடியும்னு சொல்லி அவரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர. ஹாஸ்பிட்டல் வந்து கால்சனை பார்க்கும்போது கால்சன் வாயெல்லாம் தச்சு வச்சிருக்கான். அவனால பேச முடியல. அதனால நோட்டும் பேனா வச்சுதான் எழுதி காமிச்சுக்கிட்டு இருக்கான். கால்சன் வந்தோடனே கேள் கிட்ட கேண்டு எங்க இருக்கான்னு சொல்லி எழுதி கேட்க. ஆனா கேள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்லிடுது. அது மட்டும் இல்லாம கேள் இந்த சூட்டை எப்படி கழட்டணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும். ஆனா அவருக்கு தெரியாதுன்னு எழுதி காமிக்காரு. அதுக்கப்புறமா இந்த போட்டோவை காமிச்சு நீங்க மட்டும் எப்படி கழட்டினீங்கன்னு சொல்லி கேட்கா. அதுக்கும் கால்சன் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா கேண்ட் அங்க இருந்து கோவத்துல போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து அந்த சூட்டு கிடைச்ச வீட்டுக்கே வராங்க. வந்து உள்ள வந்து அந்த சூட் கிடைச்ச இடத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சேர் ஒண்ணு தெரியுது. அதுவும் கையை காலை கட்டி போடுற மாதிரி ஒரு இரும்பு சேர் ஒண்ணு இருக்குது. பக்கத்துலயே அதுக்கு நேரா வச்ச மாதிரி ஒரு கேமரா ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த கேமரால அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பிளே பண்ணி பார்க்காங்க. ஆனா அந்த வீடியோ எல்லாமே லாஸ்ட்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால ரீவைண்ட் பண்ணாங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. ஸ்கூல்ல இப்போ ஜேக்க காமிக்காங்க. ஜேக் தனியா இருக்கும்போது 2 சின்ன பசங்க ஃபெவிகால் மாதிரி எதையோ ஒண்ணு ஜேக் மேல தடவ வராங்க. ஆனா ஜேக் அவங்க கையை கடிச்சிட்டு அங்க இருந்து வீட்டை பார்க்க ஓடி போறான். அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ கேல காமிக்காங்க. கேல அந்த பட்டனை ரீவைண்ட் பண்ணி இப்போ பிளே பண்ணி பார்க்காங்க. அப்போ பார்க்கும்போது கால்சனோட பிரதர் ஜோக்கரா மாறின கால்சனை இந்த சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறமா நடந்த எல்லாத்தையும் கேள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்த ஜேக் வீட்டுக்கு வரான். வந்ததுக்கப்புறமா கேல தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு பேஸ்மெண்ட்ல இருந்து கேண்டு கூப்பிடுதான். கேண்டு கூப்பிட்டனால ஜேக் மெதுவா அந்த பேஸ்மெண்ட் கீழே வரான். அப்படியே அங்க கட்டாது. அப்படியே இப்போ கேல காமிக்காங்க. அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க. வந்ததுக்கப்புறமா ஒரு போன் கால் ஒண்ணு வருது. அதுல ஜேக்கோட டீச்சர் தான் பேசாங்க. அவங்க ஜேக் ஸ்கூல்லே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட்டாது. இப்போ ஜேக்க காமிக்காங்க. ஜேக் மெதுவா பேஸ்மெண்ட் கீழே வரான். வந்ததுக்கப்புறமா கேண்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கான். ஏன்னா ஜேக் அழுதுருக்கான் போல. அவன் மூஞ்சில அண்ணீரா இருக்கு. இதுக்கு ஜேக் ஸ்கூல்ல நடந்ததை பத்தி சொல்லுதான். அதுக்கு கேண்டு என்ன சொல்றானா என்னையும் அப்படிதான் பண்ணாங்க, நான் அவங்களை இல்லாமலே ஆக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஜேக் கிட்ட இந்த கம்பியெல்லாம் விட்டுத மிஷின் எதுவும் கிடக்கான்னு பார்க்க சொல்றான். அப்படியே அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறமா கேளு வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. வந்த விவரமா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் வேற திறந்து கிடக்கு. இப்போ ஜேக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஜேக் வந்து நிக்கான். அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஜேக் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணா ஜேக்க ஒரு பையன் தொல்லை பண்ணிட்டு இருந்தாம அவன் வீட்டுக்கு வரான். வந்த விவரமா வீட்டோட ஹால்ல வச்சு கேம் விளையாண்டு இருக்கான். அப்படியே பின்னாடி பார்த்தா கேண்ட் வந்து நிக்காரு. கேண்ட் ஜேக்கு பதிலா அந்த சின்ன பையனை பழிவாங்க வந்திருக்காரு. இப்போ அந்த பையன் தெரியாம பக்கத்துல இருக்க ஜூஸை தட்டி விடுதான். அது கொட்டின உடனே டிஷ்யூ பேப்பரை எடுக்க போறான். அப்படி எடுக்கும்போது வீட்டுல யாரோ இருக்க மாதிரி இருக்கு. அதனால கையில இந்த கராத்தே பந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு ரெடியா வந்து நிக்கேன். இப்போ தூரத்துல பார்த்தா ஜேக்கோட அப்பா நிக்காரு. அதாவது கேண்ட பார்த்த உடனே நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கேண்ட் அந்த சின்ன பையனை அங்கேயே கொலை பண்ணலாம். அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. ஏலும் ஜேக் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்த நாயை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் காணும். திடீர்னு பின்னாடி வந்து நிக்கி அதுவும் வெறி பிடிச்சு போய் கீழே அந்த நாயை பார்த்தோன்னே அங்க இருந்து ஓட பார்க்காங்க. திடீர்னு கீழே விழுந்துருந்தாங்க. அந்த நாய்
நாய் வரும்போது கரெக்டா கால்சன் அந்த இடத்துக்கு வந்து அந்த நாயோட தலையை வெட்டுதாரு. இதை பார்த்த உடனே ஜேக் அங்க இருந்து ஓடி போயிருந்தான். இப்போ கேல் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கா. அதுக்கு கால்சன் இந்த நாய் இந்த சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கேண்டை என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லுதான். அதுக்கப்புறமா கேல் கொஞ்சம் அமைதியாகுதாங்க. அது மட்டும் இல்லாம கால்சன் சொல்ல வரதையும் அமைதியை கேட்க ஆரம்பிக்காங்க. இப்போ கால்சன் அந்த ட்ரெஸ் எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கான். ஆரம்பத்துல கால்சன் ஒரு துணி கடை வச்சிருக்காரு. அதுக்கு தேவையான துணிகள் எல்லாமே ஐஸ்லாந்துல இருந்து கப்பல் வழியா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதுவும் அந்த துணிகளுக்கு ஊடையில ஒரு பாக்ஸ்ல அழுகிய நிலையில இந்த ஜோக்கர் ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. சரின்னு சொல்லி சர்க்கஸ்காரங்க கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துடலாம்னு நினைக்கும் போது கால்சனோட பிரதர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த சில குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இந்த ஜோக்கர் ட்ரெஸ்ஸை கால்சன் போட்டுட்டு போறாரு. அந்த சூட்டை போட்டதுக்கு அப்புறமா கேண்டுக்கு நடந்த மாதிரியே கால்சனுக்கும் உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி அவர் பிரதர் கிட்ட சொல்லும் போது அவர் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கால்சனுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா முடிச்சு பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் அவர் உடம்புல இல்லையா. அதே நேரம் அந்த ட்ரெஸ்ஸை அழிக்கவும் முடியல. கால்சனோட பிரதர் கால்சனை காப்பாத்ததுக்காண்டி அந்த ஜோக்கர் ஆசையெல்லாம் நிறைவேற்றிருக்காரு. அதுவும் அந்த ஜோக்கர் பழிய 5 குழந்தைகளை கேட்டிருக்கு. அதனால கால்சனோட பிரதர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 5 குழந்தைகளை கொண்டு போய் கொடுத்ததுனால அந்த சாபம் போனதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கேள் வேற எதுவும் வழி இருக்கான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்காங்க. அதுக்கு கால்சன் இல்லைன்னா அந்த மிருகத்தோட தலையை துண்டா எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படியாட்டு கேண்டை நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா எல்லா பசங்களையும் கேண்டு சாப்பிட்டுருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கேட்ட கேள் கேண்டை அப்படி பண்ணது ஆளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா 2 பேரும் கேண்டை கெட்டி போட்ட இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்க்கும்போது சின்ன பசங்களோட எலும்புலாம் இருக்கு. இதை கேள் கிட்ட காமிக்காரு. இதை பார்த்த பெருத்தா இருந்த ஜெயண்ட் வந்து என்னைய தொல்லை பண்ண பையனை பார்க்க போயிருக்கதா சொல்லுதான். அதுக்கப்புறமா கேள் ஜேக்கா அவங்களோட அப்பா வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறமா 2 பேரும் ஜேக் சொன்ன பையனை பார்க்க வராங்க. அங்க போய் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பையன் இறந்து போய் கிடக்கு. இதை பார்த்த கால்சன் கேண்ட் இங்க தான் எங்கேயாட்டு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட்டாகுது. இன்னொரு பக்கம் ஒரு மாலை காமிக்காங்க. அந்த மாலில் நிறைய சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த கதவு திறந்திருக்கு. அதை ஒருத்தன் பூட்டு தான். வெளில பார்த்தா ரத்தத்துல கைத்தடம் தெரியுது. அப்படியே அங்க கட்டாகுது. இப்போ கேளையும் கால்சனையும் காமிக்காங்க. அந்த மாலுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ கேள் கால்சனை உள்ளே இருக்க சொல்லுதா. ஏன்னா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்ததுனால நீ வெளில வரக்கூடாது, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறமா உள்ள போய் எல்லா பக்கமும் தேடி பார்க்க, ஆனா ஒரு இடத்துலயுமே கேண்டை காணும். அதுக்கப்புறமா அங்க இருந்து வெளில வராங்க. அதே நேரம் பின்னாடி இந்த பந்து கூடையில விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் காணாம போறான். அப்படியே கட் பண்ணா இப்போ கேள காமிக்காங்க. வெளில போய் காருக்குள்ள பார்க்கும்போது கால்சன் காருக்குள்ள காணும். அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஒரு பையன் அவனோட பிரதரை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி தேடிக்கிட்டே ஒரு பைப்புக்குள்ள உள்ள போய் பார்க்கான். அங்க ஒருத்தி அங்க போகாதான்னு சொல்லிட்டு போயிருது. அதே நேரம் இந்த பையன் அங்க போய் தேடி பார்க்கும்போது அவனோட பிரதரை யாரை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது சின்ன பையனை கேண்டு பிடிச்சி வச்சிருக்கான். அதே நேரம் இந்த பையன் அவனை விட்டுருன்னு சொல்லி கத்துதா. அது ஒருமா கேண்டு அந்த சின்ன பையனை விட்டுட்டு இவனை பிடிச்சி கடிச்சிருந்தான். அந்த தப்பிச்சு போன பையன் எல்லாருக்கிட்டையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துதான். அதே முன்னாடி அந்த பையனோட கை மட்டும் துண்டா வந்து விழுது. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்காங்க. சுத்தி அலாரம் அடிக்க ஆரம்பிக்கி எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போறாங்க. அதே சத்தத்தை கேட்டு கேள் உள்ள வரா. உள்ள வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி கேள கால்சன் கூப்பிடுதான். கால்சன் கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்த காமிக்க. அங்க ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி 2 பேரும் போறாங்க. அப்படி போகும்போது வேற ஒரு ரூமுக்கு வராங்க. அங்க எல்லாமே சுத்தி இருட்டாதான் இருக்கு. கேளும் கால்சனும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. வழியா கேள் கேண்டை கண்டுபிடிச்சிருந்தா. அதுக்கப்புறமா கேள் கேண்டு கிட்ட எல்லாமே சரியாயிரும், நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி கேண்டை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதே பின்னாடி இருந்து பார்த்தா கால்சன் அவன் வச்சிருந்த கோடாரியால கேண்டை வெட்ட வரான். ஆனா கேண்டை அதுல இருந்து தப்பிச்சிருந்தாரு. கோடாரியில இருந்து தப்பிச்சு கேண்டு கால்சனை கீழே பிடிச்சு தள்ளி விடுது. அதே நேரம் கேள் நமக்கு இவர் உதவுவாரு, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த கேண்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும், அதுவும் அவனோட பேரு ஜேக், இந்த ஜேக்கை நீ என்கிட்ட கொண்டு வந்தாதான் உன்னோட கேண்டை உனக்கு கிடைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தன்னோட சொந்த பையனையும் சாப்பிட்டதுக்கு கேண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்கிரட் இடத்துக்கு கொண்டுட்டு வர சொல்றான். அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கேண்டு ஓடி போயிருந்தான். அது வெறுமா சுத்தி போலீஸ் வந்திருந்தாங்க. இப்போ கேள் அங்க இருந்து தப்பிச்சு போறா. அதே நேரம் கால்சன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டுதான். அப்படியே இப்போ கேள காமிக்காங்க. கேள் வெளில வந்ததுக்கப்புறமா போன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட ஜேக்கு உங்க கூட தான் இருக்கானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை பத்திரமா பார்த்து கூடவும் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லிட்டே திரும்பும்போது அங்க ஒரு சின்ன பையன் மட்டும் தனியா நின்றுகிட்டு இருக்கான். ஜேக்குக்கு பதிலாக அந்த சின்ன பையனை கொண்டு போயிடலான்னு சொல்லி கிட்ட வரும்போது பார்த்தா அந்த சின்ன பையனோட அம்மா வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கேளுக்கு அங்க இருந்து எந்த சின்ன பசங்களையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு மனசு இல்லை. அதனால காருக்கே வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து போலான்னு நிக்கும் போது ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டி நிக்க. அவட்ட என்னன்னு கேட்கும்போது அவ தொலைஞ்சு போயிட்டு அதுவும் கேளு அவளுக்கு தெரியும்னு சொல்லுதா. ஜேக்கோட பிறந்தநாள் பாட்டிக்கு வந்திருக்கேன், என்னோட வீட்டுக்கிட்ட கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லி காருக்குள்ள ஏறி விடுதா. அதுக்கப்புறமா 2 பேரும் கார்ல கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து ஒரு போலீஸ்காரன் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு பழைய வீட்டு பக்கமா வரா. அந்த வீட்டு பக்கம் வந்தோடனே அந்த பொண்ணை கீழே இறக்கி விடுதா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இது என்னோட வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு தட்டி நிக்க. ஆனா இவ கதவை லாக் பண்ணிடுதா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை சுத்தி வித்தியாசமான சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்க. அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுதா. அது மட்டும் இல்லாம கதவை திறந்து விடுங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒரு கிட்டத்துக்கு மேல கேளுக்கு மனசு தாங்காம அந்த பொண்ணை வர சொல்லி கதவை திறந்து விடுதா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கையை பிடிச்சு உள்ள ஏறுன்னு சொல்லும் போது முன்னாடியே அவங்க 2 பேரும் போகும்போது பார்த்த போலீஸ்காரன் வந்து நிக்கா. இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் அங்க இருந்து ஓடி போறா. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரன் கேளு எங்கேயே இருக்கு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அதே நேரம் கேளுக்கு ஜேக்கோட ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா கேளு அங்க இருந்து கிளம்பி போய் போன் அடிச்சு அவங்க அப்பா கிட்ட எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அங்க போறா. அப்படி கட் பண்ண இப்ப
கேலோட அப்பாவை காமிக்காங்க. கேலோட அப்பா கேலோட வீட்டுக்கு வந்திருக்காரு. கூடவே ஜாக்கையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கார்ல இருந்து இறங்கின பிறகு கேண்டோட அப்பா கீழே எதையோ பாக்காரு. என்னன்னா எலும்பு தந்துலாம் அடக்கு. அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அங்க கட்டாது. இப்போ கேல காமிக்காங்க. கேல் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறா. கிச்சன்ல அவங்களோட அப்பா வந்து நிக்காரு. கேலோட அப்பா கிட்ட ஜேக்க பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஜேக் மாடியில இருக்கதா சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் கேலோட அப்பா கேண்ட பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ரத்தக்கரையும் சுத்தம் பண்ணிட்டதா பேசிக்கிட்டு இருக்காரு. கேலோட அப்பா பேசுறது கேலுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் திடீர்னு கேண்டு வந்து கேலோட அப்பாவை கொலை பண்ணிருந்தான். அது மட்டும் இல்லாம கேண்டு இப்ப முழுசா அந்த மான்ஸ்டராவே மாறிட்டான். இதை பார்த்தோன்னே கேல அங்க இருந்து பயந்து போய் ஓடுதா. அப்படி ஓடி போய் கராஜிக்கு வரா. அந்த கராஜி பக்கத்துல ஒரு பெரிய சுத்தியல் ஒண்ணு இருக்கு. அதை பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்கிடுதா. அதே நேரம் இந்த சத்தத்தை கேட்டு ஜேக் அந்த பக்கம் இருந்து கீழே வரான். ஜேக்கு கீழே பார்த்த உடனே திடீர்னு யாரையோ பார்த்து பயந்து திரும்பவும் மேல ஓடி போயிருந்தான். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் இருந்து கேண்டு வரான். இப்போ கேல அந்த சுத்தியலை வச்சுட்டு கேண்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் கேண்டு அந்த சுத்தியலை தள்ளி விட்டுட்டு அவளை கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே கேள் கர்ப்பமா இருக்கிறதுனால அவளோட குழந்தைய வயிற்று கழிச்சு எடுக்கலான்னு கேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கேள் மேல ஒளிஞ்சிட்டு இருக்க ஜேக்க சீக்கிரம் அங்க இருந்து வெளில போக சொல்லுதா. அது வருமா ஜேக் அங்க இருந்து வெளில ஓடி போக பார்க்க. ஆனா மேல லாக் ஆயிருக்கு. அதனால அங்க இருந்து வேகமா ஓடி போய் படிக்கட்டு கீழே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான். அதே நேரம் ஜேக்க தேடி கேண்டு அங்க இங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்த திறந்த ஒரு கத்தியை எடுத்து அவனை 2 மணிக்கு கண்ணாப்புனான்னு வெட்டிட்டு இருக்கும்போது கத்தி அவனோட கழுத்துல படுது. அது வருமா கேண்டு வலி தாங்காம கேளோட தோள்பட்டையிலேயே கடிச்சு பக்கத்துல தள்ளி விட்டுருதான். அதுல கேண்டு அங்கேயே மயங்கி விழுந்துருதா. அது வருமா கேண்டு இப்போ ஜேக்க தேடி போய்கிட்டு இருக்கான். அதுக்கு வருமா கேண்டு ஜேக் இருக்க இடத்துக்கு பக்கமா வந்துருதான். இவன் ஜேக் பயத்திலேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த கதவோட இட வழியா கேண்டு கையை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து ஜேக் எப்படியே தப்பிச்சிருந்தான். அப்படியே அங்க விட்டாது. இப்போ கேள காமிக்காங்க. கேள் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஜேக்க தேடி போறா. அப்படியே கட் பண்ணா ஜேக்க காமிக்காங்க. ஜேக் யாரும் இல்லன்னு நினைச்சு வெளில போய் பார்க்கலாம். திடீர்னு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பாக்ஸ் நகர்ந்து வருது. அதுக்கப்புறமா ஜேக் திரும்பியும் உள்ளே வந்துருதான். இப்போ ஜேக்குக்கு மேல யாரும் நடந்து போற மாதிரி இருக்கு. திடீர்னு கேண்டு அந்த பலகையை பிச்சுட்டு எட்டி பார்க்கான். இதை பார்த்தோன்னே ஜேக் பயத்துல அலற ஆரம்பிக்கான். அதே நேரம் கேண்டுக்கு பின்னாடி கேள் வர. அதுவும் கையில ஒரு சங்கிலியை வச்சு கேளோட கழுத்துல கட்டி பக்கத்துல இருக்க கம்பியோட வச்சு லாக் பண்ணிடுதா. அதே நேரம் ஏற்கனவே கழுத்துல கேள் கத்தி வச்சு வெட்டியிருப்பா. அதே நேரம் அது மேல அந்த சங்கிலி பட்ட உடனே கேண்டு வழியில கத்துதான். அதுக்கப்புறமா கேள் மெதுவா போய் பக்கத்துல இருக்க ஒரு சுத்தியலை எடுத்துட்டு வரா. இப்போ ஜேக் அங்க இருந்து எந்திரிச்சு கேள் பக்கத்துல வரான். அதே நேரம் கேண்டால அவங்க 2 பேர்த்தையும் தொட முடியல. கேண்டு நார்மலா பேச ஆரம்பிக்க. அது மட்டும் இல்லாம கேள் கிட்ட எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேள் ஒரு நிமிஷம் நம்பிடுதான். அதே நேரம் ஜேக் கிட்ட ஆல்சன் கொண்டு வந்த புக்கையும் கொண்டு வர சொல்றா. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சங்கிலி வாங்கிட்டு வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ கேள் கிட்ட ஜேக் அதை நம்ம அப்பா கிடையாதுன்னு சொல்றான். அதே நேரம் அந்த பக்கம் இருந்த கேண்டு ஜேக்க பிடிக்க ஓடி வரான். இப்போ கேளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அது மட்டும் இல்லாம கையில வச்சு இந்த சுத்தியில வச்சு கேண்டோட தலையிலேயே போடுதா. அதுல கேண்டோட தலை துண்டாகுது. இது வருமா கேள் ஜேக்க கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்க்கும்போது கேண்டோட தலை முழுசா ஒன்னும் பியல. அதனால கேண்டுக்கு இன்னும் உயிர் இருக்கு. கேளோட காலை பிடிச்சு இழுக்கான். கேள் இந்த மிருகத்தை எப்படியாட்டும் அழிக்கணும்னு சொல்லி அந்த தலையை பிடிச்சு இழுக்கா. அதுல அந்த தலை ஃபுல்லா பிஞ்சிருது. இதுக்கு வருமா அந்த மிருகத்தோட உடம்புல இருந்து நொறையா வருது. கேள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கேண்டோட முகம் அப்பதான் வெள்ளையே தெரியுது. இந்த சூட்டு அந்த உடம்புல இருந்து கலண்டுருது. கேள் இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு ஜேக்க கட்டி பிடிச்சிக்கிட்டே அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ போலீஸும் அங்க வந்துடுறாங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இதுக்கு வருமா ஒரு லேப்ல காமிக்காங்க. கேண்டு கிட்ட இருந்து எடுத்த எல்லா எவிடன்ஸையும் சேல்ஸ்க்காக வச்சிருக்காங்க. அப்படி இந்த படம் முடியுது. வேற ஏதோ மூவி ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.